சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தலைப்பு பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பகுதியிலே என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வெப்பநிலை காலநிலைக்கு எதிராக மக்களால் மேற்கொள்ளக்கூடிய தற்காப்பு நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது, நாங்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் இன்றைக்கு கதைக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே உருவாகக்கூடிய இந்த பருவகால வெப்பநிலை என்ற நிலைமையை தாண்டி ஈரப்பதனின்மை மற்றும் இந்த மேகமூட்டமின்மை போன்ற விடயங்களின் அடிப்படையிலே உய்த்துணரப்படக்கூடிய இந்த வெப்பத்தினுடைய அளவு என்பது அதிகரிக்கக்கூடிய சூழலை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த காலநிலை மாற்றம் என்பது மனித உயிர்களுக்கும் அதே நேரத்திலே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய அனைத்து உலகவாழ் ஜீவராசிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது என்பதை வளிமண்டலவியல் திணைக்களங்களும் சரி அல்லது மருத்துவ அதிகாரிகள் சங்கங்களும் சரி ஒவ்வொருவருமே தினம்தோறும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாக வலைத்தளங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வெப்ப காலத்திலே நாங்கள் வழமையாக குறிப்பிடுவது போலதான் 11 மணி முதல் 4 மணிக்கு இடைப்பட்ட கால பகுதிகளிலே வேலைகளை செய்யக்கூடிய இந்த கட்டுமான தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது விவசாய தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட காலத்திலே வேலை செய்திருக்கக்கூடிய இந்த நேரடியாக சூரிய வெளிச்சத்திலே இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் கட்டாயமாக பாதுகாப்பாக தங்களினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த வருகின்ற வாரங்களிலே இந்த வெப்பநிலையாவது எச்சரிக்கை மட்டத்தை தாண்டக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருக்கின்றது. எனவே இந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கலாம், கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கலாம், அனைவர் தொடர்பிலும் கவனமாக இருந்து கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த காலத்திலே இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொள்வதை தவிர்த்து மெல்லிய பருத்தியினாலான ஆடைகளை அணிந்து கொள்வதை முறையாக கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கடும் நிறங்களிலான கருப்பு நிறமாக இருக்கலாம் அல்லது சிவப்பு நிறமாக இருக்கலாம், இவ்வாறு கடும் நிறங்களிலான ஆடைகளை அணிவதை தவிர்த்து மெல்லிய நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு கருவிகள் தாகம் எடுத்துக் கொள்ளும் வரை காத்திருக்காமல் கட்டாயமாக நீர் அருந்துவதனை கட்டாயப்படுத்திக் கொள்ளவும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த நீரிழிவாக இருக்கலாம், புற்றுநோயாக இருக்கலாம், சிறுநீரக நோய் இவ்வாறு இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த காலப்பகுதியிலே அதிக இனிப்பிலான பானங்களை உள்ளெடுத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் அதிக அளவான நீரினை அறிந்து கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அதிக உடலிலே இருக்கக்கூடிய வெப்ப உணர்திறனை அதிகரிக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே வெப்ப அதிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது பக்கவாதங்களாக இருக்கலாம் அல்லது மூச்சு திணறல்களாக இருக்கலாம், இதயம் தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதனால் பொதுமக்களை அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனாகவும் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை இந்த இளநீராக இருக்கலாம் அல்லது தேசி கச்சாராக இருக்கலாம், இல்ல இந்த நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரி பழம் என்று சொல்லக்கூடிய பழங்கள், தர்பூசணி பழம் என்று சொல்லக்கூடிய பழங்கள், இவ்வாறு இந்த உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் போத்தல்களை எல்லாம் பிளாஸ்டிக் போத்தல்களிலே விடுவதையும் தவிர்த்து கொள்ளுமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உணரக்கூடிய வெப்பநிலையால் பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய நுண்துகள்கள் தண்ணீரிலே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பாகவும் கட்டாயமாக அவதானத்தில் இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த குழந்தைகள் கொஞ்சம் சுட்டித்தனமாக வெயிலிலே விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களினுடைய இந்த சோர்வு, களைப்பு திறன் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். தண்ணீர் குடிப்பதை அவர்களுக்கு ஊக்குவியுங்கள். முடிந்தவரை இந்த பழங்கள், நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள், நீர்ச்சத்துள்ள உணவுகள் போன்றவற்றை வழங்குவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அடுத்து இந்த நாட்பட்ட நோயிலே இருக்கக்கூடிய முதியவர்களை வைத்திருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களும் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூனைகள், நாய்களுக்கு இவ்வாறான நோய்கள் இந்த வெப்பநிலையான காலப்பகுதியிலே ஏற்படக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடிந்தவரை நீங்கள் பயணிக்கக்கூடிய காரிலோ அல்லது உங்களினுடைய பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிலே இந்த செல்ல பிராணிகளை அடைத்து விட்டு செல்வதை தவிர்த்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அது பிற்பட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் அந்த பிராணிகளுக்கு பாதிப்பாக அமைவதுடன் சில வேளைகளில் அவற்றுக்கு
தேவையற்ற இந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என திருப்பவும் மீளவும் நாங்கள் உங்களுக்கு நேய சொந்தங்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், முடிந்தவரை இந்த நீரினை அறிந்து கொள்வதை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். நீர் ஆகாரமிக்க உணவுகளை உண்டு கொள்ளுங்கள். இந்த ஆடைகளையும் அதற்கேற்ற முறையிலே அணிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் கூறக்கூடக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. எனவே இப்பொழுது இந்த காலம் நாங்கள் வரலாறு காணாத அளவுக்கு இந்த முறை கடும் வெப்பமாக இருக்கிறது. வழியிலே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதே போல ஒரு நீண்ட விடுமுறை காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது. இந்த புதன்கிழமை ஏற்படுத்தக்கூடிய விடுமுறை, அதை தொடர்ந்து நேற்று தினம் வேலையினால் திருப்பி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர்ச்சியாக ஒரு நீண்ட விடுமுறை. எனவே இந்த காலங்களிலே பலர் சுற்றுலா பயணங்களை திட்டமிட்டிருக்காங்க. இப்போ படியில் பார்த்து இந்த டைமில் கிரிக்கெட் விளையாடுறது, மைதானங்களுக்கு எப்போவுமே மச்சியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த காலங்கள் இப்படியான வெயில்கள் அதிகரிக்கும் காலங்கள் இப்படியான விடயங்களை குறைத்துக் கொள்வது சாலை சிறந்த விடயமாக இருக்கும். அது இந்த நண்பர்கள் வேலைகள் எல்லாம் மைதானங்களில் நடு வெயிலிருந்து விளையாடுவதெல்லாம் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு மாலை 4 மணிக்கு பிறகு இப்படியான விளையாட்டு விடயங்களில் ஈடுபடுவதும் ஓரளவு எங்களை இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல உடலுடைய நீரிழப்பை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் சமூக வலைதளங்களிலே பல மருத்துவர்கள் இது தொடர்பான காணொலிகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடலிலே நீரிழப்பு ஏற்படுகிறது என்பதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது, அல்லது உடல் நீர்ச்சமநிலை பேணுகிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்காக பல்வேறு விடயங்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது நாள்பட்ட நோய் இருக்கக்கூடியவர்கள், வயோதிபர்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்கள் நேரடியாக வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல தாகம் எடுக்கும் வரை நீங்கள் காத்திருக்காது, நீர் கிடைக்கும் நேரத்தில் அல்லது நீரை தேவையான நேரத்துக்கு அருந்திக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் உடலில் எந்த நேரத்தில் எவ்வளவு நீரிழப்பு ஏற்படுகிறது தெரியாமல். அதே போல இந்த இனிப்பு பண்டங்களை உண்பதை இந்த காலத்திலே குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகளவான கோப்பி அல்லது இந்த தேநீர்களில் அதிகளவான சீனியை சேர்த்து பயன்படுத்தல் போன்ற விடயங்களை தவிர்த்தும் இந்த தேசிக்காய் தண்ணியாக இருக்கட்டும், தோடம்புல தண்ணியாக இருக்கட்டும், அல்லது தோடம்புலம் தேசிக்காய் சார்ந்த பலரசங்களாக இருக்கட்டும், இவற்றையும் அதிக அளவில் அருந்திக் கொள்ளுங்கள். இளநீர் போன்றவற்றை அருந்திக் கொள்ளுங்கள் என்றும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதே போல மது பிரியர்கள் இந்த வெயில் காலங்களிலே மதுபானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மதுபானத்தை பாவித்தால் அது எங்களுடைய உடலிலே இந்த வெயில் காலத்திலே பாரிய அளவு நீரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வெயில் காலத்தில் எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அண்மையிலே இந்த பல இடங்களிலே பொது இடங்களில் இறந்திருக்கக்கூடியவர்கள், முதியவர்கள் இறந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த வெயில் தாக்கம் கூட அவர்களுடைய உடல்நிலையை மோசமாக்கப்படியான இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கலாம். அதைத்தான் வைத்தியர்களும் அல்லது இன்றைய பத்திரிகை செய்திகளும் கூறிக்கொண்டு இருக்கிறதும். இது உடலை மிக மோசமாக பாதிப்படைய செய்தும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் தொடர்பிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் தொடர்பிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வர்த்தக பழமாக இந்த சீசனுக்கண்டே பொருத்தமான பழங்கள் இருக்கிறது. வர்த்தக பழமாக இருக்கட்டும், இந்த தர்பூசணி பழமாக இருக்கட்டும், இப்படியான பல வகைகளை அதிக அளவில் உண்ண கொடுங்கள். தண்ணீரை அதிக அளவில் பருக கொடுங்கள். அதேபோல் இந்த சோடா இந்த பானங்களை தவிர்த்து விட்டு குறிப்பாக இந்த பழரசங்களாக இருக்கட்டும், அதாவது இந்த எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த தோடம்பழச்சாறு, தேசிக்காய் தண்ணி போன்றவற்றை கரைத்து கொடுக்கக்கூடிய முறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த வீடுகளிலே இந்த காலங்களிலே இந்த ஜன்னல் கதவுகள் கரண்டுக்கும் பிரச்சனையா இருக்கு. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் ஜன்னலுக்கு கதவுகளை திறந்து வச்சுட்டு நித்திர கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் போலீசார் விடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் வெப்ப காலத்தை திருடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நேற்றைய தினமும் கந்தரமடத்திலே ஜன்னலை திறந்து வச்சுட்டு இரவு படுத்திருந்த ஒரு ஆளுக்கு வெப்பேன்னு சொல்லி ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜன்னல் கரையில படுத்திருந்த ஒரு ஆளுக்கும் ஜன்னல் கம்பிகளால் கையை விட்டு சங்கிலி அறுத்து கொண்டு போயிருக்காங்க. அப்போ வெப்ப காலத்தை திருடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இந்த விடயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடிய இருக்கு. எனவே இந்த வெப்பம், நீரிழப்பு இந்த விடயங்களிலும் பிள்ளைகள், குறிப்பாக இந்த சின்ன பிள்ளைகள் வெயிலில் திரிவாங்க. அதே போல இந்த முதியவர்கள் வெளியில இந்த காலங்களில் அவர்களை வெளியில் அனுப்புவதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த வெயிலில் நேரடியாக வேலை செய்யக்கூடியவர்களாம் போதுமான அளவு நீரை தயவு செய்து அருந்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கு. அதே போல மனிதர்களை போன்றுதான் நாங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், வீதிகளில் செல்லக்கூடிய பிராணிகள் எல்லாவற்றுக்கும் நீர் தேவை என்பது அதிக அளவில் இருக்கு. எனவே வீடுகளிலே இந்த வாளிகளிலே நீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கிணற்றடிகளிலே பாத்திரங்களில் நீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். காகம், குருவி, கொக்கு எல்லாமே இந்த நீரை அருந்தி விட்டு செல்லக்கூடிய பொது கிணறுகளில் இருக்கக்கூடிய தொட்டிகளிலே நீரை நிரப்பி வையுங்கள். ஆலய தொட்டிகளிலே நீரை நிரப்பி வையுங்கள். இந்த மாடுகள், ஆடுகள், கால்நடைகள் எல்லாம் அதனால் செல்லும் போதும் நீரை குடித்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நாங்கள் ஒரு காசை கொடுத்து இந்த ஃபில்டர் போட்டில் தண்ணியை வாங்கி குடிக்கிறோம், அல்லது நாங்கள் தண்ணி என்று கேட்போம். ஆனால் இந்த உயிரினங்களுக்கு அப்படி வாயில்லை. அப்போ எனவே அதுக்காக எங்களுடைய முன்னவர்கள் இந்த ஆலய கிணறுகள் அல்லது பொது கிணறுகள் பக்கத்திலே தொட்டிகளை அமைத்து வைத்தார்கள். வீடுகளுக்கு முன்னே தொட்டிகளை அமைத்து வைத்தார்கள். எனவே இப்போது அந்த வீடு கட்டுமான பணிகள் எல்லாம் அதுகள் இல்லாமல் போய்விட்டது. எனவே எங்களைப் போலதான் ஏனைய உயிரினங்களும் அதுகளுக்கும் நாங்கள் இந்த உதவிகளை செய்ய வேண்டும். எனவே அப்படியான இடங்களிலே நீங்கள் வாளிகளிலே, பாத்திரங்களிலும், வீடுகளிலும் நீர்களை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டு இந்த வெப்பமான சூழ்நிலையிலே எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயற்படுங்கள் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.
நன்றி.